இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அன்பு தலைவர் விஜய் வந்திருக்காரு. அண்ணனோட நான் இலங்கைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என் வீட்டில் இல்லைனா பாண்டி அவர்கள் அவருடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கேன்னா, பெருசாக வந்திருக்கலாம். பணம் இருந்து தேவையில்லை, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் மிகவும் பாண்டி அவர்களை ஏன் பாராட்டுகிறேன் என்றால், அவங்க வந்து சேரும் போது நடிகர் சங்கத்தில் நான் இருந்தேன், செயலாளராகவோ தலைவராகவோ ஏதோ இருந்தேன். அப்போ இவன் வந்திருந்தான். இவனை எனக்கு என்னமோ பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சதுன்னு தெரியல. என்னுடைய நிலைமை இப்படின்னா அப்படின்னு இதெல்லாம் அப்படி பாடினா, சரி அதுக்காக நீ மெம்பரை சேர்றா நடிகர் சங்கத்தில் சம்பாரிச்சு கூட சொல்லிவிட்டு அவனை சேர்த்து விட்டுட்டு இவனை சேர்த்து விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். பட் நல்ல நிலைக்கு வந்தால் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவனுக்கு உதவி செய்கிறோமேன்றது யார்கிட்டையும் பேச மாட்டான். எங்ககிட்ட வந்து அண்ணா வணக்கம்னேன்னு சொன்னாலே பயமாக இருக்கு. இவன் வந்து சொன்னான்னா பயமாக இருக்குது இப்போ. ஏன்னா இம்மிடியட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவான், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவான். அதுக்காக தான் வந்து பேசுவானே தவிர பட வாய்ப்பு வேணும்னு இது வரைக்கும் அவன் எங்ககிட்ட கேட்டதே இல்லை. அது கடவுளாக பார்த்து அவனுக்கு கொடுக்கறது. பட் அவனுடைய பேட்டியை பார்த்த, நீ அப்படி பேசக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் வாங்கிட்டு இருக்க. நீ பேட்டியில் வந்து மனசில் என்ன இருக்கோ அதை தான் பேசணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் உன் லெவலில் பேசும்போது அதை வந்து சினிமாவில் வந்து நல்லவர்கள் வல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகம். சினிமாவில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, வயிற்றில் பல் இருக்கிறவன் தான் அதிகமே ஒழிய வயிற்றில் பல் இல்லாதவன் குறைவு. இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஊனமுள்ளவர்களாக கூப்பிட்ட பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இந்த எண்ணம் எல்லாருக்குமே வருமா? சில பேர் தள்ளி நின்று உதவி செய்வாங்க. பட் முதல்ல இதில் சமுத்திரக்கணி இருந்தாரோ சரி, இப்போ என்ன ஒரு பேராக சொல்லணுமா என்ன? இருந்தாலும் எல்லா பாராட்டிலுமே என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் போய் சேரும். கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் காப்பாற்றுறவன் இல்லை. இவ்வளோ பேரை காப்பாற்றினது போக தாய் தந்தையை காப்பாற்றுறான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்கள் தொல்லை போயிடுச்சு, இப்போ தொல்லை கிடையாது, போய் சேரட்டும் முதியோர் இல்லத்தில். நாளைக்கு இதே இது உனக்கும் நடக்கும், அதான் பெரிய விஷயம். சைக்கிள் இது. அதனால் தயவு கூர்ந்து பேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது, இவ்வளோ சிறு வயசில் நல்ல வளர்ச்சி அதெல்லாம் ஓகே. ஆனால் தாய் தந்தையரை மதித்து அவன் வாழ்கிறான். அதனால் அவனுக்கு என்றென்றும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்று வணக்கம். எனக்கு அதிகம் பேச தெரியாது, செயலில் தான் எல்லாத்தையும் காட்டுவேன். இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு கதைக்க முடியாமல் போச்சுது. நான் ஏறக்குறைய 1000 குடும்பங்களுக்கு டிசேபிள் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கொடுத்து அவையில் பார்ப்பேன். அவர்களுடைய அம்மா இவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஆனபடியாக நான் கடவுளை கூட கும்பிடுறது குறைவு. அவையில் கண்டா கையெடுத்து கும்பிடுவேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு நாள் ஒன்று நல்லது செய்யாட்டி எனக்கு தூக்கமே வராது. அப்படி என்ன செய்யணுமோ தயாரிக்கும் என்ன கேட்டு நான் என்னை தேடி வந்தாக்களுக்கு நான் இல்லையான்னு சொன்னதும் கிடைக்காது. நான் என்னை பற்றி கூட விரும்பவில்லை. ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சாதான் என்னட்ட தேடி வருவினம்ன்றதுக்காக நான் இதில் வந்து நான் இல்லாட்டி நான் போகிற இல்லை, ஒன்றுக்கும் மேடையில் இருக்கிறதே இல்லை. நான் அப்போ
அப்படி நிறைய செய்கிறது இங்கே யாழ்ப்பாணத்து ஜனத்தை தெரிஞ்சா கேட்டால் தெரியும். எப்படி எல்லா பக்கத்திலையும் செய்கிறேன். கடவுளேண்டு கென்யா, எத்திரேட்டியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கும் என்னுடைய உதவி கிடைத்திருக்கிறது. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்னை பற்றியே புழுறாருன்னு கூட சொல்லலாம் சில பேர். இதை சொன்ன காரணம் என்னென்றா, 4 பேருக்கு தெரிஞ்சா எனக்கு உதவி செய்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம பாண்டி இந்த மாதிரி he started this உதவும் மனிதம். ஸோ பாண்டிய எனக்கு we did one டெலிஃபிலிம் மஸ்வாசனிதி பஞ்சவர்ணம்னு எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா தெரியும். ராதாரவி சார் சொன்ன மாதிரி the first sight you will love him. Such a chubby and very ஒரு infectious smile பாண்டிக்கு. ஸோ நம்ம செய்யணும்னு நினைச்சு எங்க போய் செஞ்சா கரெக்டா சேருங்கிற கும்பல்ல நானும் ஒருத்தன். பாண்டி இந்த மாதிரி நான் பண்றேன் சார், உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு கோவிட் டைம்ல வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சதை நான் அவனுக்கு செஞ்சேன். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பாண்டி. இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஒரு வயசுல அந்த ஒரு குணம் எல்லாரையும் அரவணைச்சு செல்றது, எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. காட் பிளெஸ் யூ. அண்ட் நீங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியா இருங்க. கெட்ட வழக்கங்கள்லாம் வேண்டாம் நமக்கு. ஓகேவா? இருக்கிறது உங்களுக்கு ஓகே, ஏதோ ஒன்று நம்ம இருக்கோம், அதை வச்சுட்டு நல்லபடியா இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் நம்ம. ஓகேங்களா? தேங்க்யூ. பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த கையில கொடுக்கறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இந்த கையில கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரிஞ்சாதான் மற்ற கைகளும் சேர்ந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உதவும் மனிதன் சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்க பிளாக் பாண்டி அவர்களுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ரவி அண்ணன் சொல்லும் போது பாண்டிட்ட சொன்னாரு, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதன்னு கோடு போட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையிலே எனக்கும் நான் பேட்டி கொடுக்குறப்பெல்லாம் ஒரு முறையும் நல்லா இருந்ததுன்னா உடனே போன் பண்ணி, வையாபுரி நேற்று பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை இதெல்லாம் ஏப்பா மறுபடியும் சொல்லிட்டு இருக்க, நீ தான் நல்லா இருக்க, வீடு கட்டிட்ட, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, மறுபடியும் ஏன் வந்த கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதனால எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது ரவியனுடைய வார்த்தைகளும் அவர் போன்ல பேசுறதுன்னு தான். இன்னைக்கு கூட ஊட்டியில இருந்துட்டு அங்கிருந்து நைட்டு போன் பண்ணாரு, இப்பதான் உங்களோட பேட்டியை பார்த்தேன்னு சொல்லி. அது மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, பாண்டிக்கு மட்டும் இல்ல, யார் நல்லது பண்ணாலும் உடனே கூப்பிட்டு வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ரவி அண்ணன். ஐயா தான் சொன்னாரு, நீ உதவி செய்யும்போது இன்னும் பல பேருக்கு உதவி செய்ய தெரிய வரும், அதனால இன்னும் நிறைய செய்யலாம். அதற்காக தான் இந்த விழா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உதவி மனிதன் ஆரம்பிச்சு 6 வருஷங்கள் ஆக போகுது. நான் 12 வருஷமா சர்வீஸ் இருக்கேன். என்னுடைய தாத்தா இந்த எண்ணம் எங்களோட பஃபூன் சொத்தலிங்கம் தாத்தா திரு எம்ஜிஆர் ஐயாவுடைய பாய்ஸ் கம்யூனிஸ்ட் ஆர்டிஸ்ட்ல ஒன்னா நடிச்சிட்டு இருந்தவங்க. அன்னைக்கு அந்த நாடக காலங்கள் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு கலைஞர் இறந்து போனா அந்த கலைஞர்களுடைய கூட்டமைப்பிலிருந்து அவருடைய இறப்பு தொகையை, ஈமைக்குரிய தொகையை சங்கத்திலிருந்து அனைத்து கலைஞரும் சேர்ந்து கொடுக்கணும் முதல் அறிமுகப்படுத்தின என்னுடைய தாத்தா. அதை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. அந்த வம்சாவளியில எங்க அப்பா பாரதி சேகர், அவர் எங்க அம்மா மீனாட்சி சேகர், 2 பேரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கஷ்டம் பல பேருக்கு உதவி செஞ்சதாக இருக்கும். அதனால எங்க அப்பா சொல்லுவார், இந்த கஷ்டத்தை நம்ம அதுவும் ஏற்றுக்கலாம்டா, நம்ம பல பேர் வாங்குறோம்டா அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த வார்த்தையை பின்பற்றி கேட்டு 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 நானும் என்னோட தங்கச்சியும் தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கஷ்டப்பட்டு அண்ணன் சொன்னாங்க, வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலத்திலேயே நான் என்னுடைய போட்டோ மட்டும் கொண்டு போக மாட்டேன், 10 பேருடைய ஆர்டிஸ்டோட போட்டோ கொண்டு போவேன். காரணம் என்னன்னா நம்ம போறதுக்கு வாய்ப்பு சைக்கிளாக கிடைச்சிருக்கு, சில பேருக்கு அதுவும் இல்லை. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த உதவியே சார் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய நண்பர்களுக்கு கொடுங்கன்னு சொல்ற ஒரு உணர்வு தான் அன்னைக்கு. இது என்னன்னா எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான் எங்களுக்கு. அதனால இந்த உதவி மனிதம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நானே சொல்லுவேன், எதுக்கு வெளியில சொல்லிக்கிட்டு நம்ம கையில 100 ரூபாய் சம்பாதிச்சோமா 10 ரூபாய் செஞ்சு 1 ரூபாய் செஞ்சு நம்ம இஷ்டம், யாருக்கும் சொல்ல வேணாம். இப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா,
இது முழுக்க முழுக்க உலக தமிழர்கள் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளும் நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட உதவி கடல் சார்ந்து இருக்கும்போது அந்த உதவி சரியான இடத்துல போய் சேருதா அப்படின்றதுக்காக தான் இந்த விழா ஏற்பட்டிருக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் நிச்சயமா கிடையாது. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே உறவு தான். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்காக வாழும் உறவு அத்தனையும் நான் போடுற சட்டையில இருந்து நம்ம முடி வெட்டுறதுல இருந்து காலில் போடுற செருப்புல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவருமே நம்முடைய உறவுன்ற உன்னதமான ஒரு விஷயத்தை இயற்கை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. அந்த உணர்த்துதலை ஒவ்வொரு கொரோனா வரும்போதும் இல்ல பேரிடர்கள் வரும்போதும் இல்ல மிகவும் மாதிரி கூகுள் வரும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வருது பக்கத்துல இருக்க கஷ்டப்படுறான் அப்படின்னு. அதனால இந்த உலகத்துல நாளைய வாழ்க்கை நிறுவனம் இல்லாதனால நம்ம கைக்கு நான் நினைச்சேன் பெரிய ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி ஆகி விஜயகாந்த் மாதிரி ஆகி அஜித் சார் மாதிரி ஆகி இப்படி எல்லாம் கொஸ்டின் 4 பேர் உதவி செய்யணும்னு நினைச்ச காலங்கள் உண்டு. ஆனா நான் என்னைக்கு ரஜினி சார் ஆகுது, நான் என்னைக்கு விஜய் சார் ஆகுது, நான் என்னைக்கு அஜித் சார் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. ஏன் ஹைட் என்ன, ஏன் உடம்பு என்ன, இப்படி நமக்குள்ள சில கேள்விகள் உரையெல்லாம் வரும்பொழுது இல்ல இங்க இதை செஞ்சாதான் இது, இதை செஞ்சாதான் அது அப்படின்னு நிர்ணயிக்கிறதே கிடையாது. ஏன் பசிக்கு நான் பசிக்கும் போது 5 இட்லியை சாப்பிட்றேன்னா பக்கத்துல ஒருத்தன் பார்த்தா 2 இட்லி சாப்பிட்றேன்னு கொடுக்குது. அதுதான் உன்னதமான விஷயம். ஸோ நான் அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்சது இது. இப்படி சொன்னா கத்தி பட டைலாக் எடுத்து பேசுவாங்க சொல்லுவாங்க. ஆனா சத்தியமா கிடையாது. நான் இயல்பான வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அப்பா ஒரு வாட்டி நான் கூட சோறு சாப்பிடுறேன், என் தங்கச்சி சோறுலாம் சாப்பிடாது, வெறும் சோறு ரேஷன் அரிசி தான் இருந்துச்சு. அப்ப எங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு கதையை சொல்லிருக்காரு. நம்ம அப்படியே பைக்ல போறோம், அங்க இருந்து அப்படியே கார்ல போறோம். சாப்பிடப்பா சாப்பாடுக்கு குருமா இல்லப்பா, அப்பா ஒரு ஏதாவது தொட்டுக்கிட்டு அதான் இது நீங்க என்ன பண்றீங்க, இப்படியே போறீங்களா, அப்படியே பைக்ல போற ஒரு கார் வேகமா வருதுறான். அந்த கார்ல இருக்க ஒரு கையை காமிச்சு இந்த வண்டியில் ஏறிக்கணும்ன்றாங்க. வண்டியில் ஏறி ஒரே ஏசி இருக்கு, அதுல ஏறிக்கலாம் இந்த ஆச்சாப்பே அப்படி விட்டுவாரு. அதுக்கப்புறம் இந்த ஏசி ஏறி நேரம் ஏறி போனீங்கன்னா ஒரு பிளைட் வருதுடா. அந்த பிளைட் வந்ததுக்கு அப்புறம் வாங்க வாங்க ஒரு 10 பேரு உன்னை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க பிளைட் வருது ஆகாட்டு அப்படி திருப்பி ஊட்டி விட்டுவாரு. இப்படி சொல்லி அந்த பிளைட் பறந்து ஊர் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது நானும் என் தங்கச்சி சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு கனவுகளை எங்களுக்குள்ள இன்னைக்கு நான் பிளைட்ல போயிருக்கேன், உலக நாடுகளுக்குள்ள சுத்துறேன். அதுக்கு காரணம் எல்லாமே எங்க அப்பா எங்களுக்குள்ள விதைச்ச கனவு தான். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் இந்த அன்பு என்ன போல ஒருத்தவங்களுக்கு நான் உதவி செய்யணும் செய்யற ஒரே ஒரு விஷயம் தன்னுடைய பெற்றோர்கள் தான் வருது. இங்க வந்திருக்க அத்தனை பேரும் நான் கூட்டத்துக்காக வரது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே பெற்றோர்களை மதிக்கிறவங்க. பெற்றோர்களை மதிக்கிறவங்க எல்லாரையும் மதிப்பாங்க. இங்க வந்திருக்கிற எங்க மாஸ்டரை பத்தி சொல்லி ஆகணும். பவர்பாண்டியன் மாஸ்டர் சிலம்பக்கலைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இவர் நம்பி இருக்கிற அத்தனை இன்னைக்கு நீங்க சினிமால பார்க்கிற பல ஸ்டார் எங்க மாஸ்டரோட உருவாரு. அந்த ஒரு பவர் எங்க மாஸ்டர். அதனால தான் எங்க மாஸ்டர் பவர் பாண்டியன். அவர் கூட நீங்க பயணிச்சுன்னா தெரியும், அங்க போனீங்கன்னா சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருவாரு. அதே மாதிரி ரமேஷ் சார் இன்கம் டாக்ஸ்ல நிறைய பேர் யோசிப்பாங்க, நிறைய அதிகாரிகள் யோசிப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்முடைய உடல் மொழியின் நற்பணிகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ நல்லா பண்ணு, நான் நியாயமா பண்ணு, சரியான இடத்துல கொண்டு போய் சேரு, நீ எங்கேயும் தோக்க மாட்டேன்னு எனக்கு அட்வைஸ் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி நம்மளுடைய உடல்மணியத்தோட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா நீ எனக்கு எப்படி சொல்லணும், சமீப காலத்துல ஒரு 3 வருடம் தெரியும். ஆனா அவங்களோட செயல்பாடுகளை நான் இன்ஸ்டால பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவங்க குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாடா போய் அவங்க செயல்படுற செயலை நீங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி என்னுடைய நண்பன் நான் உதவி செய்யும் போது மச்சி அப்படின்றாரு, எப்படி அப்படி செய்யற அதெல்லாம் பண்றாங்க, இவன் யூஸ் போயிட்டான் டானி மச்சான் என்ன மச்சான் அங்க போயிட்டாரா எங்கன்னா அங்கே சொல்லிட்டேன். இப்படிதான் நாங்க நிறைய விவாதங்கள் பண்ணும்போது நீ எப்படி அப்படி செய்யற மச்சான், நான் மட்டும் செய்யறடா, உலகத்துல இருந்து நிறைய பேர் உதவி செய்யறாங்க, அந்த உதவியை கரெக்டா கொண்டு போய் சேரணும். ஏன் மச்சான் பப்ளிசிட்டியான இல்லடா இது அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த முயற்சின்னு என் நண்பன்கிட்ட என்னுடைய நண்பன் பார்த்துக்கிறதுனால இப்போ எனக்கு சப்போர்ட் பண்றான். நமிதாவை பத்தி சொல்லி ஆகணும். நமிதா எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இன்னைக்கு தான் நமிதா வெளியே தெரியுது. அன்னைக்கு இந்த திருநங்கைகளுக்காக தன் வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சு இந்த திருநங்கைகளுக்கு நடுவுல நானும் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அன்னைக்கே சொன்னவ இன்னைக்கு என்னோட தோழியா ஜெயிச்சு வாழ்க்கை ஒரு அடையாளப்படுத்திட்டு இன்னைக்கு நிக்கிறா. அவங்க மட்டும் இல்ல, மம்மி அவங்க குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தோடு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு உதவ முடியும், சப்போர்ட்டா இருக்கும். எங்களால முடிஞ்ச எங்க குழுவினருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல முக்கிய காரணம் இந்த உதவ மனிதம் பிளாக் பாண்டி இந்த சினிமா வாழ்க்கை பிரபலமா தெரிஞ்செல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய
என்னுடைய டோனர்ஸ், அதாவது டோனர்ஸ்ன்ற வார்த்தை கூட தப்பு, சப்போர்ட்டர்ஸ், என் கூட நிக்கிற என்னோட உதவி மனிதன் டூ தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உங்க முன்னாடி தெரிய வச்சிருக்கு. அவங்க தான் இது எல்லாமே. நான் வந்து பெரிய சர்வீஸ் தான் இது. இப்ப நாங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 47 ட்ரஸ்ட் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு குழுவா இருக்கும். அது என்ன காரணம்னா, சோ அதனால என்னுடைய நண்பரை ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் சொன்னது. சில ஊடக நண்பர்கள் சொல்ல, ஊடகத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சில செய்தியாளர்கள் வந்து அந்த மாதிரி தவறான செய்தியை போடுறாங்க. என் நண்பன் சிவகார்த்திகன், நண்பன் யோகி பாபு, நண்பன் அப்புறம் வந்து சூரியன் எல்லாருமே பயணிச்சோம். அவங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய நன்மை நிச்சயமா இருக்கும். அவங்க நல்லா இருக்கும் தான் இப்ப பக்கத்துல இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நம்ம நினைப்போம். ஏதோ கோபத்துல ஏதாவது பேசும்போது வந்துச்சுன்னு தயவு செய்து மன்னிச்சிருங்க. இந்த விழா அறம் சார்ந்த விழா. சோ எல்லாரும் ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, பாண்டிக்கு கண்டிப்பா எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டி கூட சேர்ந்து இருக்கிற இந்த உதவும் மனிதம் டீமும் அண்ட் இன்னும் நிறைய என்ஜிஓஸ் உங்க கூட வேலை செய்யறதா சொல்றாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதுல நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. வெறும் நெகட்டிவை மட்டும் பார்த்து, தவறுகளை மட்டும் தேடி அதையே பார்த்து ஐயோ ஐயோன்னு வாழ்க்கையை வாழவே கூடாது. நன்மைகளை பார்த்து நல்லதை பார்த்து வாழணும். பிளாக் பாண்டி இந்த உதவி மனிதத்தை ஆரம்பித்து கொரோனா காலங்கள் அவர் செய்த உதவிகள் மறக்க முடியாது. நானும் கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்ட காலம் உண்டு. கொரோனாவில் வந்து ஒரு கடுமையான கொரோனா நான் பாதிக்கப்பட்ட, என்னை வீடு தேடி வந்து எனக்கு உண்டான மருந்துகளை பாண்டி கொடுத்தாரு. கொரோனா காலத்தில் வெளியே வர்றதுக்கே எல்லாம் பயந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பிளாக் பாண்டியோட காரணம் சுத்திட்டு இருந்தது. அதுக்கு எப்படி பெட்ரோல் வந்ததெல்லாம் தெரியாது. அவர் குடும்பத்தை அவ்வளோ கவனிக்கல. வெளியில அனைவருக்கும் உதவிட வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு இந்த உதவும் மனிதன் மூலமா எத்தனையோ அந்த நேரத்தில் நடந்த சில மரணங்களுக்கு அவர் வந்து நல்லடக்கம் செய்திருக்கிறார். பிளாக் பாண்டியை பற்றி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் என்னுடைய அனுபவத்தை என் கூட அவர் இருந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருக்கேன். அதே போல பிளாக் பாண்டியுடைய அம்மா, ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாக் பாண்டி எவ்வளவு பெரிய மயில்சாமி அண்ணன்னா, மயில்சாமி அண்ணன் நடிச்ச நடிப்பை விட அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. எங்க லொல்லு சபா சேசண்ணனும் அப்படித்தான். அவர் மறைந்த பிறகு அவர் நடித்த நடிப்பை விட அவர் மக்களுக்கு செஞ்சதுதான் பேசுறாங்க. அதே மாதிரி நம்ம பிளாக் பாண்டி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இப்படி ஒரு கலைஞர் இருந்தா 4 பேருக்கு பண்ணா தான் குடும்பத்தை கூட பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி பண்ண. பிளாக் பாண்டி அவருடைய சேவையில் என்னையும் கண்டிப்பாக நான் இணைத்துக் கொள்கிறேன். ஆகவே சேவையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல நல்ல பணியை செய்கின்ற போது இன்னும் அநேக மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஆகவே இவர்கள் நடத்துகின்ற இந்த தொண்டானது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் ஆலமரத்தை போல் விரிவடைந்து அநேக மக்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது